ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஜா செடிகளுக்கான ஒரு பெஸ்ட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக தொடர்ந்து ரோஜா செடிகள் வளர்த்துக்கிட்டு வரேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ரோஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஃபெர்டிலைசர் சொல்லுங்கள் அப்படின்னா நான் புண்ணாக்கு கரைசல் தான் சொல்லுவேன். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா பெருசாக வரும், நிறைய பேசில்ஸ் வரும். பூவோட சைஸு அந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா பெரிய பெரிய பூக்களாக வரும். அதே மாதிரி வரக்கூடிய தளிர்களும் பார்த்திங்கன்னா நல்ல செவன்னு ஒவ்வொரு தளிர்களுமே நல்ல ஹெல்த்தியாக வரும். பாருங்கள், ஒரே ஸ்டெம்லேருந்து எவ்வளோ நியூ க்ரோத் வருதுன்னு அந்த ஒவ்வொன்றுமே நல்ல விரல் மொத்தத்துக்கு இருக்குது. நம்ம நார்மலாக புண்ணாக்கு கரைசல் செய்கிறத விட இந்த மெத்தடில் செஞ்சு செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா செடி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ரிசல்ட்டுமே சீக்கிரமாக ஒரு 1 வீக்லேயே நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடல புண்ணாக்கு, கிரவுண்ட்நட் கேக்கு, செடிகளுக்கு போடுறதுக்காண்டியே இந்த மாதிரி கிடைக்கும், வாங்கிக்கோங்க. எண்ணெய் பிசுக்கு இருக்கிறது வாங்காதீங்க. நீம் கேக் பவுடர், வேப்பம் புண்ணாக்கு, இது பார்த்திங்கன்னா கடுகு புண்ணாக்கு, மஸ்டர்ட் கேக், அப்புறம் பார்த்திங்கன்னா டிஏபி. நார்மலாகவே பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசலில் இது 3 தான் போடுவாங்க. நம்ம டிஏபி போடக்குள்ளே இன்னமும் எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து ஒரு செடிக்கான அளவு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு செடி ஒரு 10 செடி வச்சுருக்கீங்கன்னா ஒரு செடிக்கு ஈச் இந்த 4த்துலேயுமே 1 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிஏபி வேணாம் அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இருந்தாலும் டிஏபி போட்டிங்கன்னா இன்னுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா இது 4த்துலேயும் 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து 4 கிராம் வந்துடும் மொத்தமாக நமக்கு. அந்த 4 கிராமில் பார்த்திங்கன்னா 100லேருந்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 10 மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு செடிக்கு நம்ம ஊற்றலாம். நான் வந்து நிறைய செடி வச்சுருக்கிறதுனால நிறைய அளவுகள் எடுக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. காற்று போகாமல் மூடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எதுவும் பூச்சி எதுவும் போகாமல் தட்டி விட்டுறாமல் போட்டு ஒரு மூடி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நிழலான இடத்துல வையுங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு போய் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. வீட்டை விட்டு உங்களை வெளியில் துரத்திடுவாங்க, அவ்வளோ ஸ்மெல் வரும். இதில் நம்ம வந்து அந்த கடுகு புண்ணாக்கு போடுறோம்ல, அது வந்து பயங்கர ஸ்மெல் வரும். அது 3 நாள் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்மெல் வரும்ன்ட்டு. நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுருங்க. கட்டிலாம் இருந்துச்சுன்னா கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டு கட்டியெல்லாம் கரைச்சி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அதெல்லாமே கரைஞ்சிரும். இல்லைன்னா அப்படியே கட்டியாகவே இருக்கும். அதனால் நல்லாவே கலந்து விட்டுட்டு அப்புறமா எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல நுர கட்டி புளிச்சு வந்திருக்கும். நான் டெய்லியுமே பார்த்திங்கன்னா காலையில் எடுத்து லைட்டாக கிளறி விடுவேன். அப்போ தான் அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சுக்கோங்க. அந்த குச்சி வச்சு டெய்லியும் காலையில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி தண்ணி நம்ம ரெடி பண்ணுறப்பையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 1:10 ரேஷியோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து 1 மக்கு எடுக்கிறீங்கன்னா 10 மக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா. அதே மாதிரி செடிக்கு ஊற்றக்குள்ளே பார்த்திங்கன்னா கோகோ பிட் மீடியாவில் இருக்கிறதுக்கு மட்டும் இதை வடிகட்டி ஊற்றுங்க. மற்றபடி நம்ம சாயில் மீடியாவில் வச்சுருக்கிறது, கிரவுண்டில் வச்சுருக்கிறதுலாம் அப்படியே கொடுக்கலாம். பூச்சி வந்துடுமோ புழு வந்துடுமோ நீங்கள் பயப்படவே வேணாம். நம்ம கடல புண்ணாக்கு பார்த்திங்கன்னா 2 அதான் சொன்னல மாட்டுக்கெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த கடல புண்ணாக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் புழு வரும். அதே மாதிரி நம்ம இது கூட பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்கும் கலக்கிறதுனால அந்த புழு பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது. பயப்படாதீங்க. நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நல்ல செடிகளுக்கு நம்ம நார்மலாக எவ்வளோக்கு தண்ணி கொடுப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி கொடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ரோஜா செடிகளுக்கு 1 நாள் விட்டு 1 நாள் தான் தண்ணி கொடுப்பேன். டெய்லியுமே தண்ணி கொடுக்க மாட்டேன். டெரஸில் இருக்க செடி காயுது, கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு பார்த்து கொடுப்பேன். கிரவுண்டில் இருக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல தளர தண்ணி கொடுத்து விட்டுருவேன். அதனால் 1 நாள் விட்டு 1 நாள் தான் கொடுப்பேன். இப்போ இன்றைக்கி நான் தண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா மறுநாளே நான் வந்து இந்த புண்ணாக்கு கரைசலை வந்து செடிகளுக்கு கொடுக்க மாட்டேன். அந்த 1 நாள் விட்டு மறுநாள் கொஞ்சம் அந்த மண்ணை ஈரப்பதம் காய விட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். டக்குன்னு அந்த செடி வந்து அந்த ஈரத்தை வந்து அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஈரம் இருக்கக்குள்ளே நம்ம மறுபடியும் இந்த தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து சீக்கிரம் உறிஞ்சிக்காது அந்த செடியோட வேர்கள்லாம். இதுவே கொஞ்சம் மண்ணை நம்ம ட்ரை பண்ண விட்டு நம்ம இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். செடியும் நல்லா ஹெல்த்தியாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். என்னோடய செடிகள் எல்லாமே அவ்வளோ நியூ க்ரோத், அவ்வளோ பேசில்ஸ் வந்திருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாமே வச்சு இப்போ ஒரு 2 மாதம்தான் இருக்கும். இந்த 2 மாதத்துலேயே பாருங்கள் செடிகள் எவ்வளோ ஹெல்த்தியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வரக்கூடிய ஸ்டெம்ஸ் ஒவ்வொரு கிளைகளுமே அவ்வளோ ஹெல்த்தியாக வந்திருக்கு. அந்த பிளைண்ட் ஷூட் வரும்ல, அந்த மாதிரி பிரச்சனைகளே மேக்ஸிமம் வரவே இல்லை. இதில் பாருங்கள் பேசில் 2 வந்திருக்கு பாருங்கள். நிறைய செடிகளில் பேசில் வந்திருக்கு. அதுவும் நல்லா ஹெல்த்தி பேசில்ஸ் வந்திருக்கு.
இப்போயே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்குமே செடியிலேருந்து அவ்வளோ நியூ க்ரோத் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த ஃபெர்டிலைசரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வகையான பூச்செடிகளுக்குமே கொடுக்கலாம். காய்கறி பழச்செடிக்கு கொடுக்குறீங்கக்குள்ள டிஏபியை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிஏபி வேண்டாம். மற்ற 3ஐயும் இதே மாதிரி ஒரு 3 நாள் புளிக்க வச்சு டைல்யூட் பண்ணி எல்லா வகையான பழச்செடிகளுக்கும் கொடுங்க. அவ்வளோ ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி காய்கறி செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நிறைய நியூ க்ரோத் வரும். பூவும் பெருசாக பூக்கும். என்னோட பெஸ்ட் ஃபெர்டிலைசர்னால் நான் இதை தான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணாமே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வீடியோ அடுத்தடுத்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.